வணக்கம். அ இதில சஸ்திரத்தில ஒரு நிகழ்ச்சி வரும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். என்ன நிகழ்ச்சி வந்துட்டு வரும் அப்டின்னா, அ பாபாவ பார்க்குறதுக்கு நெறைய பேர் வந்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு கோவமா வந்துட்டு வந்து நடந்துப்பாரு. சரிங்களா? நடந்துப்பாருன்னா ட்ரெஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு, அந்த மாரிலாம் வந்துட்டு நடந்துப்பாரு. இது வந்துட்டு பல மக்களுக்கு வந்துட்டு ம் ரொம்ப வந்துட்டு ஒரு ம் இது மாரி பண்றவங்கள வந்துட்டு ஒரு தப்பா தானே நினைப்பாங்க. ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஞானி. அவர் வந்து ஞானி. ஞானி அப்டின்னா நினைத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே ஃபீல் ஆகும். அவங்களுக்கு அவங்கள சுத்தி நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அங்க இருந்த மக்கள் அவர பத்தி பேசினது, அவங்க நினைக்கிறது, இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதுனால, அவரு அந்த மாரி வந்துட்டு அவர் வந்துட்டு பிஹேவ் பண்ணாரு. என்ன வந்து நடந்துச்சு அப்டின்னா, அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு, அவர் வந்துட்டு நெறைய மேஜிக் பண்றாரு அப்டின்ட்டு, நான் நெறைய நோய்கள் வந்துட்டு சரி பண்றாரு. எல்லாருக்கும் நெறைய வந்துட்டு நன்மைகள் வந்து செய்றாரு. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மக்கள் வந்துட்டு அவர வந்து பார்க்க வந்துட்டு வராங்க. சரிங்களா? அப்போ அந்த மக்களுக்கு அ இது என்னன்னா, இவரு வந்துட்டு அவங்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க மதத்துக்கு சாதகமா இந்த மாதிரி வந்துட்டு வந்து ஒரு 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 துறவி வந்துட்டு நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து நினைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாரி மக்கள் வந்துட்டு, இது இந்துவா? ஒரு முஸ்லீமா? அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு நினைக்கிறாங்க. இது யார்? இது எங்கேருந்து வந்தாரு? அப்படிங்கிறத பத்தி நெறைய பேருக்கு தெரியல. இந்த மாரி பலவிதமான எண்ணங்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு பாபா வந்து ஃபீல் பண்ணதுனால, நீங்களே பாருங்க நான் இந்துவா? முஸ்லீமா? அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அவர் ட்ரெஸ்ஸ வந்துட்டு ரிமூவ் பண்ணி காமிக்கிறாரு. ஏன்னா ட்ரெஸ் வந்துட்டு அ முஸ்லீம்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சுன்னத் வந்து பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதனால அவர் வந்துட்டு எவ்வளோ கோவமா வந்துட்டு வந்துட்டு அவர் பிஹேவ் பண்ணாரு. அவர் வந்து என்ன சொல்ல வரார்ன்னா, அந்த அந்த நிகழ்ச்சி மூலமா என்ன உங்கள மாதிரி தான் நானு. என்ன எல்லா எல்லா ஆண்களும், எல்லா பெண்களுக்கும் எந்த மாதிரி வந்து பாடி ஷேப் இருக்கோ, அதே மாரி தான் எனக்கு இருக்கு. ந அது அதுவா முக்கியம். நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே! அந்த கோவத்தினால தான் அவர் வந்துட்டு அந்த அந்த மாரி வந்து அவர் வந்து பிஹேவ் பண்ணாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்ல வந்திருக்காரு, ம் இந்துவா இருந்தாலும் முஸ்லிம் எல்லாரும் ஒண்ணு தான். எல்லாரும் ஒண்ணு தான். எல்லா கடவுளும் வந்துட்டு ஒண்ணு தான். எல்லா குருமார்களும் வந்து ஒண்ணு தான். சரிங்களா? அததான் அவர் வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அது புரியாம சும்மா இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நான் வந்து காரண கர்த்தா காரணம் என்ன சொல்லுவாங்க? ம். காரண காரியம் வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நம்ம இதெல்லாம் வந்துட்டு வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு, இந்த மாரி மகான்கள் வந்துட்டு என்ன சொல்ல வராங்களோ, அத நம்ப அப்படியே வந்து பிளைண்டா வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ப அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். சரி அத விட்டுட்டு பாபா கோவப்பட்டாரு, வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படின்ட்டு அப்படியே வந்து ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்றோம், நம்ப அந்த நமக்கு நன்மை செய்ய கடவுளால வந்துட்டு வந்தவங்களையே நம்ம வந்துட்டு வந்து ப்ளேம் பண்றோம். அது பெரிய தப்பு தானே அது. ம்.